என்னடி பண்ற? இன்னும் ஒரு நிமிஷம் கிடைச்சிருந்தா கூட இவன் கதையை முடிச்சிருப்பேன். அதுக்குள்ள இவ வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டா. தள்ளுடி அண்ணா. ஒண்ணு இல்லண்ணா, பயப்படாதீங்க, பயப்படாதீங்கண்ணா, பயப்படாதீங்கண்ணா. அடி பாவி, நினைவு திரும்பாம அண்ணனே பாவமா படுத்திருக்காரு. அவரை போய் திரும்ப கொல்ல பாக்குற மனுஷ அடி நீ எல்லாம். ஒன்ன மாதிரி ஒரு கொலைகாரி இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியே போடி, போ போ வெளியேன்றல. போன்னு சொல்லிட்டே இருக்கல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுவும் பேசாத. எனக்கு எந்த விளக்கமும் வேணாம். நீ எவ்வளவு பெரிய அரக்கின்றத நான் நேராவே பாத்துட்டேன். நீங்க இருந்தா என் அண்ணன் உயிருக்கு தான் ஆபத்து. வெளில போடி. பேச சொல்றது பேசிடுவேன். வெளில போடி. அண்ணி பாத்து பாத்து. ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா வீட்ல இல்லனா உங்க இஷ்டத்துக்கு ஆடுவீங்களா? எதுக்கு அண்ணியை வெளிய அனுப்புறீங்க? சித்ரா, அவ ஒண்ணும் உன் அண்ணி இல்லடி, அண்ணனோட எம. நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அண்ணனை உயிரோடவே பாத்துருக்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? உன் மாமாவோட சட்டையும் டவலும் ரூமுக்கு வெளியே விழுந்துருச்சுன்னு எடுக்க போனேன். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஜன்னல் வழியா பார்த்தா இந்த படுபாவி அண்ணனோட முகத்துல தலைகாணிய வச்சு அழுத்தி. அண்ணி நீங்க சொல்லுங்க. சித்ரா, குழந்தைய பயம்படுத்துற மாதிரி